ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சனி பகவானோட வக்ர பயிற்சிக்கு என்ன மேடம் தலைப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னா, இது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்புன்னே சொல்லுவேங்க. பொதுவா சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பெருத்த போராட்டம் தான். அது குறிப்பா சொல்லனாக்க ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, வேத ஜோதிடத்தப்படி பார்க்கிறப்போ, கிரகங்கள பொறுத்த வரைக்கும் அப்பப்போ இடம் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. வக்ரகதி அப்படின்னா என்ன தெரியுங்களா? பின்னோக்கி நகர்றது. ஒரு மனுஷன் முன்னாடி நோக்கி நடக்கிறான் அப்படின்னா, அது ஒரு விதத்துல கரெக்ட்டா போகும் இல்லையா? அதுவே பின்னாடி நோக்கி நகர்ந்தான் அப்படின்னா, அவனுக்கு அப்படியே உல்டாவா இருக்கும் இல்லையா? நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். அவன் நல்லபடியா பின்னோக்கி நடக்கலாம். இல்லாட்டி பின்னோக்கி நடக்கிறதன் காரணமா கீழேயும் விழலாம். அப்படிதாங்க. சனி பகவானுடைய பெயர்ச்சி, அதாவது சனி பெயர்ச்சியின் காரணமா யாருக்கெல்லாம் வாழ்க்கை அல்லோலப்பட்டீங்களோ, யாருக்கெல்லாம் வாழ்க்கை ரொம்ப படாத பாடு பட்டுட்டீங்களோ, இவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் குடுக்குற மாரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்முடைய கழுத்த ஒருத்தங்க நெரிக்கும் போது, அவ்வளவுதான் ஒரு செகண்ட்ல நம்ம உயிர் போக போதுடா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அந்த தருணத்துல, அந்த பிடி, அந்த இறுக்கி பிடிச்ச அந்த கழுத்த நெரிச்ச அந்த பிடி தளர்ந்துட்டா எப்படி இருக்கும்? அப்பாடா! அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உயிர் திரும்ப வந்துருச்சு இல்லையா? நம்ம உயிரோட தான் இருக்கோமா? அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி இருக்க போகுதுங்க. பொதுவாவே நம்ம 12 ராசியில சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு சாதகமாவும், ஒரு சிலருக்கு பாதகமாவும் இருக்கு. இது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி என்னைக்கு நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேங்க. ஜூன் மாதம் 30ஆம் தேதி. அதாவது 29ஆம் தேதி நள்ளிரவு 12:35க்கு நடக்குது. இந்த வக்ர பெயர்ச்சி அப்படின்னா என்ன தெரியுங்களா? அதாவது சனி பெயர்ச்சி நம்ம சொல்லுவோம். அது முன்னோக்கின நகர்வு. அதுவே வக்ரகதி பெயர்ச்சி அப்படின்னா பின்னோக்கி நகர்வு. வரக்கூடிய 139 நாட்கள், அதாவது ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து 139 நாட்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியில இருக்க போறாரு. சனி பகவானோட பெயர்ச்சி எந்த அளவுக்கு உங்களுக்கெல்லாம் பாதிப்பு கொடுத்துச்சோ, அவங்களுக்கெல்லாம் அப்படியே உல்ட்டா அடிக்க போகுது. நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. அந்த வகையில 12 ராசிகளுக்கு எப்படிங்க இருக்கு? பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா? பொதுவா சனி பகவான பார்த்து நம்ம ஏன்லாம் இவ்ளோ பயப்படுறோம் அப்படின்னா, இவர் நீதிக்காரகன், கர்மகாரகன், ஆயுள்காரகன். நம்ம வாழக்கூடிய காலத்திலே இப்படிலாம் நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. "நீ செய்யக்கூடிய பாவத்துக்கெல்லாம் மேல போய் அனுபவிப்படா" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர பொறுத்தவரைக்கும் நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே, நம்ம பூமியில வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில இவருடைய பேச்சு அப்படிங்கிறது 2 1/2 ஆண்டு காலம் நம்மள வச்சு செய்வாரு. இவருடைய அமைப்பு நம்மள விட்டு போறப்போ, நம்ம ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எந்தெந்த கஷ்டங்கள் எப்படி எப்படிலாம் நம்ம தாங்கி நிக்கணும்ங்கிறத ஒரு பெருத்த அனுபவத்த குடுத்துட்டு போயிடுவாரு. அப்பேற்பட்ட ஒரு அனுபவசாலி. நல்லது செஞ்சீங்களா? விட்டு விலகி நிப்பாரு. ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தீங்கன்னாக்கா, தலையிலே ஓங்கி கொட்டு விழும். நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரியான பலன நம்ம வாழும் காலத்திலேயே கொடுத்துருவாரு. பூமியில இருக்கும்போதே நம்ம அனுபவிச்சுருவோம். ச்சே! என்ன வாழ்க்கைங்க. படாத பாடு படுத்தி எடுக்கிறாருங்க. அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்போம். வாழ்க்கையே வேண்டாங்க. கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தோம்னா, நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். என்ன மேடம் வாழ்க்கை இது? செத்துடலாம் போல இருக்கு. ஒண்ணுமே இல்ல. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. அப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கு பெருத்த காரணகர்த்தா பார்த்தீங்கன்னாக்கா, சனி பகவான் இருப்பாரு. ஸோ இவர எப்படி மேடம் சரி கட்டுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமைகள்ல யாரெல்லாம் முடியாம ஊனமுற்றவங்க இருக்காங்க இல்லையா? எந்த ஒரு உதவியுமே இல்லாம இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க அருகில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயத்துக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவர வழிபாடு செய்யறத விட, பல மடங்கு சனி பகவானுடைய கோபத்த நீங்க கட்டுப்படுத்த முடியும். இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு, முதியோர்களுக்கு, முக்கியமா ஊனமுற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா, இவருடைய அருள் பார்வை கிடைக்கும். இவருடைய பாதிப்புல இருந்து நீங்க பாதுகாத்துக்கலாம். முக்கியமா தினமும் காலையில எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு, நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சாதம் பார்த்தீங்கன்னாக்க காக்கைக்கு டெய்லியும் வச்சு பாருங்க. நல்ல மாற்றம் இருக்கும். சனி பகவானுடைய தாக்கம் அதிகமா யாருக்கெல்லாம் இருக்கோ, இவங்க இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இது ஒரு பழக்கமா வச்சுக்கோங்களேன். சரிங்களா? கண்டிப்பா நல்லது நடக்கும். ஒரு நல்ல மாற்றத்த குடுப்பாரு. பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரே பறவைன்னு பார்த்தோம்னாக்கா காகம் தான். சோ அதுவே நீதியா நடந்துக்கிறதுனால மட்டும் தான் அத வாகனமா வச்சிருக்காரு நம்மளுடைய நீதிமான். இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். நவகிரகங்கள்ல ஈஸ்வரன் பட்டம் வச்சிருக்கிறவர் இவர்தான்.
சனீஸ்வர பகவான் நம்ம சொல்றோம் இல்லையா? ஏன்னா அவருக்கு நிகரான பட்டம் இவருக்கு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு நீதிமானா இருக்கிறதுனால தான். ஸோ இப்படிப்பட்ட இவருடைய வக்ரகதி அப்படிங்கிறது நமக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். 12 ராசியில 11வது ராசியாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாகவும் கொண்ட கும்ப ராசிக்கு. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட குணம் எப்படி தெரியுங்களா? இப்போ கடலை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல குப்பை, கூளம், ஆத்து தண்ணி, ஓடை தண்ணி, அப்புறம் சாக்கடை தண்ணி இப்படி எது கலந்தாலும் சரிங்க. கொஞ்சம் கூட உவர்ப்பு தன்மை மாறாத இருக்கக்கூடிய கடல் தண்ணி மாதிரிங்க இவங்க. அது எப்படின்னா, இழப்பு, ஏமாற்றம், தோல்வி, துக்கம் இப்படி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு சரிசமமா பேலன்ஸ் பண்ணிட்டு வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க. இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு ஒருத்தங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது யாரு சொன்னாங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. இப்படி புரிதலை ஒரு ஆயுதமாக கொண்ட கும்ப ராசிக்கு. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாசமாவே 7.5 சனியோட 2வது கட்டமான ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குங்க. கும்பராசிக்கு அதிபதியான சனி ராசியிலேயே அமர்ந்திருப்பது வந்து பாத்தீங்கன்னாக்கா சச மக புருஷ யோகத்தை ஏற்படுத்தினாரு. அப்படி இருந்தாலும் கூட இந்த ஜென்ம சனியால ஒரு சில விஷயங்கள்ல மிக கடுமையான நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 சனி பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமே ஜென்ம சனியா நீடிக்குதுங்க. இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய 4 மாதங்களுக்கு கும்ப ராசியிலே சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் இல்லையா? அதாவது வரக்கூடிய ஜூன் 30ஆம் தேதி. ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய 139 நாட்கள் இவரு வந்துட்டு வக்ரகதியில தான் பயணம் செய்ய போறாரு. இதன் காரணமா வக்ர சனி அப்படின்னாவே 2023 மற்றும் 2024 சனி பெயர்ச்சியால தொடர்ந்து ஒரு விதமான நெருக்கடிகளையும் தடைகளையுமே நீங்க வந்து சந்திச்சிட்டு இருப்பீங்க. இப்படிப்பட்ட அமைப்புல இருக்கும்போது அடுத்து நீங்க யோசிப்பீங்க, அடடா இவருடைய பெயர்ச்சியை என்னால தாங்க முடியல, இந்த ஆள் வேற பின்னோக்கி நகராரமே, வக்ரம் அப்படின்னாவே பயமா இருக்கு மேடம் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. வக்ரகதி அப்படின்னாவே நீங்க பயப்பட வேணாம். நான் முன்னாடி சொன்ன இத்தனை காலகட்டமா நெருக்கடிகளை சந்திச்சிட்டீங்க, கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க, சொல்ல முடியாத அதாவது வாய் விட்டு கதற அளவுக்கு கஷ்டங்களை வந்துட்டு நான் அனுபவிச்சிட்டேன் மேடம். இவரு வந்துட்டு எனக்கு ராசிக்கு அதிபதி வேற, ஜென்ம சனியா வேற உட்காந்துட்டாரு, இந்த வருஷம் முழுக்க எனக்கு வந்துட்டு பயங்கரம் வச்சு செய்ய போறாருன்னு பயந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனியோட வக்ரகதி அப்படிங்கிறது அப்படியே உள்டா அடிக்க போகுது. நெருக்கடின்னு நான் சொல்லிட்டேன். அந்த நெருக்கடிகள் கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு தளர்த்த போறாருங்க. ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? இன்னும் சிறப்பா இந்த பலன்களை வந்து தெளிவா பாக்குறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் வந்துட்டு காணாம போகும். சரிங்களா? பெரிய மாற்றங்கள் எதுவும் நடக்காதுங்க. 2024 பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ராசியிலே நடக்கிறதுனால இவருடைய தாக்கம் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்காது. மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்காது. புரியுதுங்களா? உதாரணமா சொல்லணும்னா கிரகம் அப்படிங்கிறது வக்ரகதி அடையிறது ராசியிலிருந்து முந்தைய ராசிக்கு பின்னோக்கி செல்வதை குறிக்கும். ஜூன் மாதம் வந்துட்டு நடக்க போற இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது சனி நட்சத்திர ரீதியா பாக்குறப்ப இவரு பின்னோக்கி தான் நகராரு. அதாவது கும்பராசிக்கு முந்தைய ராசியான மகர ராசிக்கு போல கும்பராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு ராசிக்குமே ஜென்ம சனி, அஷ்டம சனி, லாப சனி இப்படின்னு இவர் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்களை ஏற்படுத்த மாட்டாரு. அதே போலதாங்க 2024 ஜென்ம சனி கும்ப ராசிக்கு பண விஷயத்துல பலவிதமான நெருக்கடிகளையும் பண வரவு அல்லது வரவை விட அதிகப்படியான செலவு இந்த மாதிரி ஏற்படுத்திட்டு இருந்தாலும் இதன் காரணமா கும்ப ராசிக்கு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகர ராசிக்கு அதிபதியும் சனிதான். இப்படி கும்பராசிக்கும் சனி பகவான் தான், மகர ராசிக்கும் இவர் அதாவது கும்பராசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராசியான மகர ராசிக்கும் சனி பகவான் தான். சோ இதன் காரணமா பண விஷயத்துல உங்களுக்கு பெருசா வந்து பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாரு. அடுத்த 2024 இந்த ராசிக்கு அதிபதியானவர் வந்து பின்னோக்கி சுழலும் போது பொதுவாவே மனசுல வந்து சஞ்சலங்களும் குழப்பங்களும் அதிகரிக்குங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாலும் சரி, சரியா தவறா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து துணிச்சலா முடிவு எடுக்கவே முடியாது. நீங்க எப்பவுமே செய்யக்கூடிய வேலையை கூட செய்யலாமா வேணாவா?
எப்படி ஆல்ரெடி நீங்க செஞ்சுகிட்டு இருக்கிற வேலையே கூட உங்களுக்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவாரு. செஞ்சா அது சரி வருமா? சரி வராதா? அப்படின்றது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடியே வந்துட்டு கரெக்ட்டான முடிவு எடுத்துருவாங்க. அப்புறம் மத்தவங்க யாராவது ஒருத்தங்க வந்து குழப்பி விட்டுருவாங்க இல்லையா? அப்போ வந்து அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்படியே வந்துட்டு இதுவா? அதுவா? சரியா? தப்பா? இந்த மாதிரி முடிவின் காரணமா கடைசியில தவறான முடிவு எடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலைக்கு இந்த சனி பகவானோட வக்ரகதி கும்பராசிக்கு ஏற்படுத்துங்க. மேடம், என்ன மேடம் எல்லாமே ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு அப்படின்னு கேட்டா, இதுக்கான தீர்வு நான் பின்னாடி சொல்றேங்க. பொறுமையா இருங்க. ஏற்கனவே கும்ப ராசிக்கு 2024ல சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது பெரும்பாலான காலகட்டத்துல அதிகப்படியான விரயம், குடும்பத்திற்கான மருத்துவ செலவு இந்த மாதிரியே வச்சுட்டார். இந்த நிலையில ராசியிலேயே சனி வக்ர பயிற்சி ஆவறதுங்கிறது கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தலாங்க. எனவே முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தி கொண்டு சிக்கனமாக இருப்பது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்தது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். சின்னதா ஒரு தலைவலி, காய்ச்சல், ஒரு இருமல நீங்க வந்து உணர்ந்தீங்க அப்படின்னாலும் சரி, உடனடியா மருத்துவர்கிட்ட போயிட்டு ஆலோசனை பெற்று சிகிச்சை எடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னாக்கா, மருத்துவ செலவு பெரிதளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு மட்டுமில்ல, குடும்பத்துல இருக்க யாருக்கா இருந்தாலும் சரி. முக்கியமா தந்தை, தாய் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. அடுத்தது உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய கும்ப ராசிய பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு அலுவலகத்துல இருந்து வந்த தடைகள் அல்லது வேலை இல்லாத ஒரு நிலை, இதெல்லாம் மாறி சாதகமான நிலையை ஏற்படுத்துவாரு. இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு சனி பகவானோட வக்ர பயிற்சி காலம் உங்களுக்கு அலுவலக வேலையில கொஞ்சம் நிம்மதிய கொடுப்பாரு. 2 விதமான பலன்கள் இருக்கும். ஓகேங்களா? அதாவது என்ன மேடம் அப்டின்னா, வேலையில உங்கள மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2024 இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி அப்படின்றது கும்ப ராசியிலே நடக்கிறதுனால, நற்பலன்கள் அப்படிங்கிறது இருக்கவும் செய்யும், இல்லாம போகலாம். இன்னும் சொல்லப்போனா, இந்த காலகட்டத்துல வெளிமாநிலம், வெளிநாடு இந்த மாதிரியான வேலைகளுக்கு முயற்சி செய்றீங்க அப்படின்னாக்க, கும்ப ராசிக்கு அதற்கான முயற்சிகள் எல்லாமே கைகூடும். முதலாவதா, நீண்ட காலமாக வேலையே இல்ல. வேலை தேடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அந்த கும்ப ராசிக்கு இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி காலத்துல நல்ல வேலை கிடைக்கும். அதேபோல திடீரென்று இடம் மாறுதலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஆல்ரெடி வேலையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு. கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலே சனி பகவான் வக்ரகதி அடையறதுனால அடுத்து வரக்கூடிய 4 1/2 மாத காலம் ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட சரி, மிகப்பெரிய பொற்காலமாக மாறப்போகுது. என்ன மேடம் இப்பதான் கொஞ்சம் உயிர் வர மாரி இருக்கு. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அதாவது சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலம் வந்துட்டு உங்களுக்கு சோதனை காலமா கொஞ்சம் தாங்க இருக்கும். அவ்வப்போது மாறக்கூடிய கிரகங்களுடைய சஞ்சாரத்தினால உங்களுக்கு சாதகமான பலன்கள் அந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இழுபறியா இருந்த நிலை மாறும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். திருமணம், சீமந்தம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள்ல உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்குங்க. குடும்பத்திலயும் ஒற்றுமை பிறக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபட்டக்கூடிய கும்பராசிக்கு லாபம் கிடைக்குங்க. ஆன்மீக ஈடுபாடும் அதிகரிக்கும். யோகா, தியானத்துல நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னாக்க மனசுல ஏற்படுற குழப்பங்கள் விலகி ஒரு நிம்மதி கிடைக்கும். அடுத்தா கும்பராசி அந்த இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேமிப்பு இருக்கு இல்லைங்களா? சின்ன சின்ன அடுப்பங்கரையில, அலமாரியில இப்படிலாம் சேர்த்து வச்ச பணத்த வந்துட்டு ஒண்ணு சேர்த்து தங்க ஆபரணங்கள் வாங்குறதுக்கான ஒரு யோகமான அமைப்பு இருக்கு. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும் வேலை சுமை குறையுங்க. கன்னி பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, முடிவு எடுப்பதுல அவசரம் வேண்டாங்க. பெற்றோருடைய ஆலோசனைக்கு காது குடுத்து கேளுங்க. அவங்களுடைய அறிவுறுத்தல் காரணமா எந்த ஒரு முடிவையும் எடுங்க. நீங்களா தனிப்பட்ட முறையில முடிவு எடுத்தீங்க அப்படின்னாக்கா, சிக்கல்கள் வந்து சேரும். ஆ மாணவர்கள பொறுத்தவரைக்கும் விடுபட்ட பாடத்தை மீண்டும், மீண்டும் எழுதி நீங்க படிக்கிறதுனால உங்களுடைய மதிப்பெண் உயருங்க. அடுத்த வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் தடாலடியாக சில மாற்றங்களை செய்வீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பெரிதளவுல முதலீடு பண்ணாதீங்க. சரிங்களா? அப்படி போட்டீங்க அப்படின்னாக்க மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய முதலீடு இருக்கணும். அப்படி யோசிச்சு முதலீடு பண்ணீங்கன்னா மட்டும் தான் நல்லது. இனி கணிசமான லாபம் உயருங்க. ஹோட்டலு, அப்புறம் கணினி, உதிரி பாகங்கள், துணி வகைகள் இந்த மாதிரியான தொழிலில் ஈடுபட்டக்கூடிய கும்பராசிக்கு லாபம் உண்டுங்க. அடுத்த உங்களுடைய பணம் மத்தவங்க கிட்ட மாட்டிக்கிச்சு. அத வந்து இந்த காலகட்டத்துல கனிவா பேசி வசூல் பண்ணிடுவீங்க. கூட்டு தொழில் ஈடுபட்டக்கூடிய கும்பராசிக்கு பங்குதாரரிடம் வளைந்து கொடுத்து பேசுவது ரொம்ப நல்லது. அடுத்த உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அப்படிங்கறது அதிகரிச்சுக்கிட்டே போகுங்க. சக ஊழியர்களுடைய பணியும் நீங்களே சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமையுங்க. தடைப்பட்ட சம்பளம், பதவி உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இனி வந்து தாமதம் இல்லாம உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தா கணினி துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் நேரம் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குங்க. ஆக மொத்தத்துல இந்த கும்ப ராசிக்கு இந்த சனி பகவான வக்ர பயிற்சி அப்படிங்கிறது சனி மாற்றம், இழப்பு, எதிர்ப்பு
ஏமாற்றங்கள்ல இருந்து விடுபடுவதுடன் ஓரளவுக்கு வருமானமும் வசதிகளையும் தரக்கூடிய ஒரு யோகமான அமைப்புல தான் வந்திருக்கு. கவலை வேண்டாம். அந்த அளவுக்கு நெருக்கடிகள் நிலைக்காது. இவ்வளவு நாளா பட்ட கஷ்டத்துக்கு அடுத்து வரக்கூடிய 139 நாட்கள் ஒரு சில வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்க தான் செய்யறாரு. அந்த வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க இனி வரக்கூடிய காலகட்டத்தையும் கணிசமா நீங்க கடந்துடலாங்க. சரிங்களா? இவ்ளோ பேசியிருக்கேன். ஒரு சில இடத்துங்கள்ல ஓகே. ஒரு சில இடத்துங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முடிஞ்சது அப்படின்னாக்கா, ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான போய் வழிபாடு செய்யுங்க. தவறாம ஒவ்வொரு நாளும் செந்தூரத்த வந்து நெத்தியில வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா மேடம் சனி பகவான வக்ர பயிற்சிக்கு போயிட்டு நானு ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செஞ்சா சரி வருமா அப்படின்னா, அதாவது சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து பாதிக்கப்பட்டு அவருக்கே வந்துட்டு டஃப் குடுத்தவர் தான் நம்முடைய ஆஞ்சநேய பெருமான். ஏன்னா அவர வந்துட்டு ஒரு காலம் பிடிக்க போயிட்டு சனி பகவானுக்கு வந்து தன்னோட தலையில இடம் குடுத்துட்டு, பெரிய பெரிய பாறாங்கல் எல்லாம் தன்னோட தலையில தூக்கிட்டு போனப்போ, நம்முடைய சனி பகவான் என்ன செஞ்சாரு அப்படின்னாக்க, "சாமி உன்னை 7½ வருஷம்லாம் என்னால பிடிக்க முடியாது. 7½ நொடி கூட என்னால பிடிக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சுட்டாராம். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க, நம்முடைய ஆஞ்சநேய பெருமான் அவர்கிட்ட ஒரு வரமே வாங்கியிருக்காரு. என்ன மட்டும் இல்ல, என்ன வந்துட்டு வணங்கக்கூடிய என்னுடைய பக்தர்களையும் நீ பாதிக்கக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப புரியுதுங்களா? நீங்க ஏன் ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு. சோ சனி பகவான வந்துட்டு ராசி அதிபதியாவும் கொண்டிருக்கீங்க. இப்ப ஜென்ம சனியும் நடந்துட்டு இருக்கு. வக்ரகதி அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் உங்களுக்கு வந்து நல்லதா கொடுக்க போகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். சோ இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஈடு குடுக்குற மாதிரி ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடு தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலங்க. சரிங்களா? இன்னொன்னு ஒரு தாந்திரிகமான ஒரு பரிகாரம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரே ஒரு வெத்தல எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த வெத்தலையில எலும்புச்சம்பழம் அளவுக்கு வெண்ணெய உருட்டி அந்த வெற்றிலையில வைத்து கொண்டு போயிட்டு ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கு போயிட்டு அந்த பூசாரிகிட்ட குடுத்து ஆஞ்சநேய பெருமானுக்கு சாற்ற சொல்லுங்க. ஓகேங்களா? முடிஞ்சது அப்படின்னா வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. இன்னும் சிறப்பான விஷயம் நான் சொன்ன இந்த பரிகாரத்த ராகு கால நேரத்துல, இரவு நேரத்துல ராகு கால நேரம் அப்படிங்கிறது இரவு நேரத்துல 8 டூ 9 இந்த டைம்ல வரும். சோ இப்ப போயிட்டு நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்க, இன்னும் கூடுதல் பலன் உண்டு. என்ன மேடம் சொல்றீங்க? அப்பதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நட சாத்தியிருப்பாங்களே அப்படின்னா, ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம யார பார்க்க போனாலும் சரி, அவங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல போய் பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய தேவைகள அவங்க கிட்ட சொல்லி, நம்ம அதுக்கு தகுந்த மாரி பலன்கள பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி தான். கடவுளுடைய வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவரு ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்துல, காலையிலிருந்து இரவு நேரம் வரைக்கும் வரக்கூடிய பக்தர்களுடைய கோரிக்கைகள அவர் பார்த்துட்டு இருப்பாராம். அந்த சமயத்துல நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்க, உடனடியா நம்மளுடைய வேண்டுதல் பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். புரிஞ்சுதுங்களா? முடிஞ்சது அப்படின்னா தான் செய்யணும். இல்லாட்டி பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. கடவுளுடைய வழிபாடு அப்படிங்கிறது தூண்லயும் இருக்கு, துரும்புலயும் இருக்கு. இது செய்வதன் காரணமா கூடுதல் பலன். இவ்வளவுதான். வீட்ல இருந்து படிச்சாலும் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். சென்டருக்கு போனாலும் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஏன் நம்ம சென்டருக்கு போனா படிக்கிறோம் அப்படின்னா, அங்க வந்துட்டு மத்த போட்டியாளர்கள்கிட்ட நமக்கு ஒரு பாண்டிங் வரும். அது மட்டும் இல்லாம நம்மோட சந்தேகங்கள தீர்த்துக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டீஸ பயன்படுத்திப்போம். இந்த மாதிரி தான் இல்லையா? அதே மாதிரி தாங்க. உங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது எங்க இருந்தாலும் பலித்தமாகும். அத நீங்க எப்படி வந்துட்டு வழிபாடு செய்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி கூடுதல் பலன் உண்டு அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். சனி பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கனால, நீங்க வந்துட்டு கொஞ்சம் கூட வாழ்க்கையில தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஏன்னா இவரு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமான். செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு உடனடியா பதில் தரக்கூடியவரு. இவரு உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதுனால, உங்கள ஒரு நாளும் தவறான பாதைக்கு போக விட்டுருக்கவே மாட்டாரு. இத நினைச்சு நீங்க பெருமை தான் படணும். புரியுதுங்களா? இதை தாண்டி ஒரு கூடுதலான ஒரு பரிகாரம் சொல்றேங்களேன். முடிஞ்சது அப்படின்னாக்கா செய்யலாம். திருவாரூர், திருத்துறைப்பூண்டி இந்த பாதையில இருக்கக்கூடிய திருக்கொள்ளிக்காடு அப்படிங்கிற ஊர்ல அருள் பாலிக்கும் ஸ்ரீ பொங்கு சனீஸ்வரர திருவோண நட்சத்திரம் அந்த நாள்ல சென்று வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்க கூடுதல் பலன். அடுத்ததா புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி உடல் ஊனமுற்றிருக்காங்க இல்லையா? இவர்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்றீங்க அப்படின்னா, சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து உங்களை காக்குங்க. சனி பகவானுடைய பாதிப்பு குறையணும் அப்படின்னாக்கா, அவருடைய வழிபாட்டையும் தாண்டி இந்த மாரி தான தர்மங்கள் செய்தீங்க அப்படின்னா, அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த செயல்பாடுகள் காரணமா அவருடைய கொடூர பார்வைய, கருணை பார்வைய மாத்துவாரு. அவருடைய பாதிப்ப உங்களுக்கு சாதகமா மாத்தி கொடுப்பாரு. வாழ்க வளமுடன்.